எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். சுட சுட இட்லி, முட்டை கிரேவி, புதினா துவையல். இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காளான் பிரியாணி செய்யலாமா? வாங்க, இந்த மாதிரி காளானை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் முந்திரி, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் நல்லா காய்ஞ்சிருக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தயிரும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு தேவையான போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க காளான் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். 1-1.5 வீதம் தண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அரிசி கொதிக்கும் போது அரிசி போட்டுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ரொம்பவும் டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி.